கோல்பர்க்ஸ் தியரி ஆஃப் மாரல் டெவலப்மெண்ட். கோல்பர்க்ன்றவர் ஒரு அமெரிக்கன் சைக்காலஜிஸ்ட். அவர் இந்த மாரல் டெவலப்மெண்ட்டுக்கு ஒரு தியரி சொல்கிறாரு. மாரல்ன்றது ஒன்றும் இல்லை, ரைட் ஆர் ராங், ஒரு விஷயம் வந்து சரியாக தவறா அப்படின்றது தான் மாரல்ன்றது. இது எப்படி ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் டெவலப் ஆகுது அப்படின்றத பற்றி தான் இந்த டாப்பிக்கில் பார்க்க போகிறோம். ஸோ கோல்பர்க்ஸ் என்ன சொல்கிறாருன்னா, பீப்புள் கோ த்ரூ அ சீரீஸ் ஆஃப் ஸ்டேஜஸ். வெவ்வேறு ஸ்டேஜை அண்டர்கோ பண்ணுவாங்க. இந்த மொராலிட்டின்றது எது சரி எது தவறு அப்படின்றத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது. ஜஸ்டிஸ், நீதி, எத்திக்கல் பிஹேவியர்ன்றது சரியாக இல்லை தவறான விஷயமா அப்படின்றது. எத்திக்கல்ன்றது மாரலாக ஒரு விஷயம் சரியாக தவறா அப்படின்றது. அதே மாதிரி கோல்பர்க் என்ன நம்பினார்னா, எல்லா மனுஷனுமே வந்து இந்த ஸ்டேஜஸை சேம் ஆர்டரில் தான் பாஸ் பண்ணுவாங்க. ஆனால் த ஸ்பீட் மே வேரி, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான ஸ்பீடில் பாஸ் பண்ணுவாங்க அப்படின்றது. அது என்ன ஸ்டேஜஸ் நம்ம பார்ப்போம் அடுத்த ஸ்லைடில். ஹிஸ் தியரி இஸ் காக்னிட்டிவ் அண்ட் டெவலப்மெண்டல். காக்னிட்டிவ்னா திங்கிங் ப்ராசஸ், ஒரு மனுஷன் எப்படி திங்க் பண்ணுறான்றதான் நம்ம காக்னிட்டிவ் அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் டெவலப்மெண்டல், அவரோட திங்கிங் ப்ராசஸில் இந்த மாரல் டெவலப்மெண்ட் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆகிட்டே வரும். ஸோ அப்போது சின்ன வயசில் அவங்களுக்கு இருக்கிற மாரல் வேல்யூஸ் வந்து போக போக அது மாறிக்கிட்டே வரும். அது எப்படின்றது தான் இப்போ பார்க்க போகிறோம். இப்போ கோல்பர்க் வந்து இதை 3 லெவலில் பிரிக்கிறார் இந்த மாரல் டெவலப்மெண்ட்டு. ஒவ்வொரு லெவல்லையும் 2 ஸ்டேஜ் இருக்குது. ஸோ மொத்தம் 6 ஸ்டேஜ், 3 லெவல்ஸ் 6 ஸ்டேஜ். ஃபஸ்ட்டு வந்து லெவல் 1 ப்ரீ கன்வென்ஷனல்ன்றது ஏர்லி ஸ்டேஜில், ஒரு குழந்தையாக இருக்கும்போது அந்த ஸ்டேஜில். ஸோ இது என்னென்னா மொராலிட்டி பேஸ்ட் ஆன் கான்சிக்வன்சஸை பொறுத்து தான் ஒரு விஷயம் வந்து மாரலி கரெக்டாக இல்லையான்னு சொல்லி அந்த குழந்தை வந்து முடிவு பண்ணும். ஸோ அதில் ஸ்டேஜ் 1ன்னு பார்த்தோன்னா ஒபீடியன்ஸ் அண்ட் பனிஷ்மெண்ட் ஓரியன்டேஷன். ஸோ ரைட் அப்படின்றது என்னென்னா, ரைட் இஸ் வாட் அவாய்ட்ஸ் பனிஷ்மெண்ட், அத்தாரிட்டி இஸ் ஒபேட் டு அவாய்ட் ட்ரபிள். ஒரு விஷயத்தை நம்ம பண்ணி பனிஷ்மெண்ட் கிடைக்கலன்னா அது சரியான விஷயம் அப்படின்னு அவங்க மனசில் அது பதியும். இப்போ உதாரணத்துக்கு ஒரு குழந்தை வந்து திருடாது, ஏன்னா திருடுனா அப்பா அம்மா வந்து பனிஷ் பண்ணுவாங்க அப்படின்னு அதுக்கு தெரியும். அடுத்தது இன்ஸ்ட்ருமெண்டல் ரிலேட்டிவிஸ்ட் ஓரியன்டேஷன். இதில் ரைட்டுன்றது என்னென்னா, ரைட் இஸ் வாட் சாட்டிஸ்ஃபைஸ் பர்சனல் நீட்ஸ், ஃபேவர்ஸ் ஆர் ரிட்டர்ன் ஃபார் பெனிஃபிட்ஸ். இப்போ ஒரு குழந்தை வந்து ஃப்ரெண்டுக்கு ஹெல்ப் பண்ணுது அப்படின்னா அது மனசில் என்ன தோணுன்னா, திருப்பி அந்த ஃப்ரெண்டு வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படின்னு தோணும். ஸோ அப்போது இவங்களுக்கு எது ரைட்டுன்னு தோணுன்னா, அவங்களோட பர்சனல் நீடை சாட்டிஸ்ஃபை பண்ணணும். இப்போ நான் ஒருத்தருக்கு ஒரு விஷயம் பண்ணுறேன் அப்படின்னா அவங்க திருப்பி பண்ணுறாங்க அப்படின்னா, திருப்பி பண்ணணும் அப்படின்னு அது எதிர்பார்த்து பண்ணுதுன்னா அதுதான் கரெக்டு அப்படின்னு அவங்க நம்புவாங்க. இதுதான் வந்து லெவல் 1ல் இருக்க 2 ஸ்டேஜஸ். அடுத்து லெவல் 2 வந்து கன்வென்ஷனல் ஸ்டேஜ். இது அடுத்த ஸ்டேஜ் மொராலிட்டி பேஸ்ட் ஆன் சோஷியல் ரூல்ஸ். ஸோ சொசைட்டியில் என்ன ரூல்ஸ் இருக்குது அப்படின்றத பேஸ் பண்ணி ஃபார்ம் ஆகிறது தான் இந்த லெவல் 2 மொராலிட்டி. ஸோ இதில் இருக்கிற ஸ்டேஜ் 3 என்னென்னா குட் பாய் நைஸ் கேர்ள் ஓரியன்டேஷன். ரைட் இஸ் வாட் ப்ளீசஸ் அதர்ஸ் அண்ட் கெயின்ஸ் அப்ரூவல். எது சரின்னு அவங்களுக்கு தோணுன்னா, எது வந்து மற்றவங்கள சந்தோஷப்படுத்துது, அவங்கள சாட்டிஸ்ஃபை பண்ணுது, எது பண்ணால் பாராட்டுறாங்க அப்படின்றத வச்சு தான் அவங்க வந்து சரியாக தவறான்றதை முடிவு பண்ணுவாங்க. இப்போது ஒரு ஸ்டூடெண்ட் வந்து மற்ற கிளாஸ்மேட்ஸ்கிட்ட ரொம்ப கைண்டாக இருக்காங்க, ஃப்ரெண்ட்லியாக இருக்காங்க, டீச்சர்ஸ்டையும் ஃப்ரெண்ட்லியாக இருக்காங்க அப்படின்னா அதுக்கு அவங்களுக்கு அப்ரிசியேஷன் கிடைக்கும். அப்போது இதுதான் சரி அப்படின்னு அவங்களுக்கு தோணும். அடுத்தது ஸ்டேஜ் 4 லா அண்ட் ஆர்டர் ஓரியன்டேஷன். ரைட் இஸ் டூயிங் ஒன்ஸ் டியூட்டி அண்ட் ரெஸ்பெக்டிங் லாஸ் அண்ட் அத்தாரிட்டிஸ். லாவை மதித்து நடக்கிறது, பொது இடத்துல குப்பை போடக்கூடாது, மற்ற லா சம்மந்தமான விஷயங்கள். இப்போ ஒரு விஷயம் பண்ணுறோம், அது தப்பாக பண்ணோன்னா லீகலாக ஆக்ஷன் எடுக்க முடியும் அப்படின்னா அந்த விஷயங்களை அவாய்ட் பண்ணுவாங்க. அப்போது இந்த லா அண்ட் ஆர்டரை பேஸ் பண்ணி எது சரி எது தவறு அப்படின்றது அவங்க முடிவு பண்ணுவாங்க. லாஸ்ட் லெவல் 3 போஸ்ட் கன்வென்ஷனல். இது கொஞ்சம் அட்வான்ஸ் ஸ்டேஜ், மேபி டீனேஜ்க்கு அப்புறமேட்டு. மொராலிட்டி பேஸ்ட் ஆன் அப்ஸ்ட்ராக்ட் பிரின்சிபல்ஸ். அப்ஸ்ட்ராக்ட்ன்றது அந்த கிளாரிட்டி இல்லாமல் இருக்கிறது தான் அப்ஸ்ட்ராக்ட்னு சொல்லுவாங்க. ஸோ இது எப்படின்னா, ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் 5 வந்து சோஷியல் கான்ட்ராக்ட் ஓரியன்டேஷன். ஸோ இப்போ சோஷியல் இன்ட்ராக்ஷன் ரொம்ப அதிகமாக இருக்கும். இப்போ ரைட்டுன்றது என்னென்னா, இட்ஸ் பேஸ்ட் ஆன் மியூச்சுவல் பெனிஃபிட்.
இப்போ நான் ஒன்று பண்ணுறேன், அது எனக்கும் பெனிஃபிட்டாக இருக்குது, இன்னொருக்கும் பெனிஃபிட்டாக இருக்குன்னா அது சரி அப்படின்னு தோணும். ஃபேர்னஸ், கரெக்டாக நடந்துக்கிறது, அண்ட் டெமோக்ராட்டிக் ரூல்ஸ், நம்ம ரூல்ஸ் பேஸ் பண்ணி இது பண்ணுறது. லாஸ் கேன் பி சேஞ்ச் ஃபார் த காமன் குட். இதுக்கு முந்தின ஸ்டேஜில் பார்த்தோம் லாஸை வந்து நம்ம மீறக்கூடாதுன்னு பார்த்தோம். பட் இங்கே வந்து லாஸ் கேன் பி சேஞ்ச் ஃபார் த காமன் குட். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ப்ரொட்டஸ்ட் நடக்குது, அதில் போய் நம்ம பார்ட்டிசிபேட் பண்ணுறோம். எதுக்குன்னா கவர்மெண்ட் வந்து ஒரு அன்ஃபேர் பாலிசி கொண்டு வந்திருக்காங்க, அதை எதிர்த்து போராடுறோம் அப்படின்னா அது சரி அப்படின்னு தோணும் இந்த ஸ்டேஜில். இதுக்கு முந்தின ஸ்டேஜில் வந்து கவர்மெண்ட்டை எதிர்த்து போராடுறது வந்து லீகலி நாட் கரெக்ட், அப்போ அது தவறு அப்படின்றது இருக்கும். பட் இந்த ஸ்டேஜில் வந்து அது மாறும். ஸ்டேஜ் 6 வந்து யூனிவர்சல் எத்திக்கல் பிரின்சிபல்ஸ் ஓரியன்டேஷன். ஸோ ரைட் இஸ் பேஸ்ட் ஆன் யூனிவர்சல் எத்திக்கல் பிரின்சிபல்ஸ். கான்சைன்ஸ் கைட்ஸ் ஆக்ஷன் ஈவன் அகெயின்ஸ்ட் லாஸ். மனசாட்சிப்படி நடந்துக்கிறது. யூனிவர்சலாக எது வந்து மாரலி ரைட்டுன்னு இருக்கோ அதை பேஸ் பண்ணி தான் ரைட்டாக தப்பான்னு சொல்லி முடிவு பண்ணுறது. அதை தாண்டி நம்ம மனசாட்சி என்ன சொல்லுதோ அதை கேட்டு நடக்கிறது. இப்போ காந்தி வந்து சட்டத்தை எதிர்த்து ஃப்ரீடம்காக போராடினார். அவருக்கு தெரியும் பிரிட்டிஷை எதிர்த்து போராடுறது வந்து தப்பு லீகலாக, லா படி. ஆனால் மனசாட்சிப்படி நம்ம இந்தியாவுக்கு வந்து சுதந்திரம் கிடைக்கணுன்றது அவர் வந்து அதை பிரேக் பண்ணி போராடினார். ஸோ இது வந்து ஒரு எக்ஸாம்பிள். இந்த வீடியோஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு எதுவும் ஃபீட்பேக் இருந்ததுன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஹாப்பி லேர்னிங் அண்ட் ஆல் தி பெஸ்ட்.